ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே வாரத்தின் முற்பகுதியில் சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் வாரத்தின் பிற்பகுதியில் மன அமைதி கிடைப்பதற்கு வழி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கட்கிழமை அன்று சற்று மன கிளேசங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகளினாலோ அல்லது குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளினாலோ மன சலசலப்பு ஏற்படலாம். இது வாக்குவாதங்களோ அல்லது விவாதங்களோ ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை அன்று மன அமைதிக்காக நீங்கள் சிவபெருமானுக்கு சென்று விளக்கேற்றுவதோ அல்லது சந்திர பகவானுக்கு சென்று விளக்கேற்றி அர்ச்சனை செய்வதோ சாலச் சிறந்ததாகும். இந்த வாரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு விளக்கேற்றுவது அவர்களுடைய மருத்துவ செலவுகளை குறைக்கும். பொதுவாகவே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமோகமான பலன்களை காத்திருக்கிறது. பொதுவாக இந்த வாரம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் சலசலப்பு ஏற்படும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களுடைய சகோதர சகோதரிகளின் உறவுகள் ஒன்று கசப்புகள் ஏற்படலாம் அல்லது பிரிவினை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் கிரகத்திற்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ அர்ச்சனை செய்து வந்தால் உறவுகள் பலப்படுவதற்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு சென்று அர்ச்சனை செய்வதால் மன கிளேசங்களும் மன சலசலப்பும் ஏற்படுவது குறையும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவதனால் வாரம் முழுவதுமே ஒரு உடல் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமான வாரமாக நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் உகந்த நாட்களாகும். பொதுவாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்ட தினமாக புதன்கிழமை அமைகிறது. ரிஷபராசி நேயர்களில் ரோகிணி, மிருகசீரிடம், கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பண வருவாய் இந்த வாரம் அதிகரிக்கலாம். பொதுவாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஒரு மிகுந்த சந்தோஷமான வாரமாகவே அமைகிறது.